நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம அருமையான ஒரு சத்து மாவு ரெடி பண்ண போகிறோம். இந்த சத்து மாவு பார்த்தீங்கன்னாக்கா, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா ஏஜ் குரூப்பும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இந்த சத்து மாவை ரெடி பண்ண போகிறோம். மனிதனோட உடம்பு ஒரு மிஷின் மாதிரி. அந்த மிஷின் இயங்குறதுக்கு சக்திகள் தேவை. அந்த சக்திகள் பார்த்தீங்கன்னாக்கா, விட்டமின், மினரல், கால்சியம், கார்போஹைட்ரேட், புரோட்டீன், அயன் இந்த மாதிரி நிறைய சக்திகள் வேணும். நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த மாதிரியான சக்திகள் நம்ம எடுத்துக்கிறதில்ல. நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய நோய்க்கு இந்த மாதிரியான சக்திகள் குறைபாடு தான் காரணம். இந்த மாதிரி சத்து மாவு ரெடி பண்ணும்போது நம்ம உடம்புக்கு தேவையான சக்திகளை இந்த சத்து மாவுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். வழக்கமாக பார்த்தீங்கன்னாக்கா, காலையில் எழுந்த உடனே டீ இல்லை காஃபி குடிக்கிறது ஒரு பழக்கமாக இருக்குது. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாரோட வீடுகள்லையும் டீ காஃபி குடிக்கிறதுன்றது ஒரு பழக்கமே கிடையாது. சமீபத்தில் இந்த மாதிரியான பழக்கங்கள் நமக்கு தானாகவே வந்துடுச்சு. சினிமா அது மாதிரியான விஷயங்களை பார்த்து பார்த்து நம்ம கொஞ்சம் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலையும் மாற்றிக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி நம்ம சத்து மாவு ரெடி பண்ணி காலையில் ஒரு கஞ்சி மாதிரி ரெடி பண்ணி குடிக்கும்போது நம்ம டீ காஃபி மாதிரியான விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் வெளியில் வந்துடலாம். நம்மளுடைய உடம்பையும் ஹெல்த்தியாக பார்த்துக்கலாம். இப்போ இந்த சத்து மாவுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். கேழ்வரகு, கம்பு, வரகு, திணை, சாமை இந்த 5 பொருளும் பார்த்தீங்கன்னாக்கா ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கலாம். அதாவது 250 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக வேணும்னாக்கா நீங்கள் 50 கிராம்ஸோ இல்லை 100 கிராம்ஸோ எடுத்துக்கலாம். பட் ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கங்க. அடுத்ததாக குதிரைவாளி, ஜவ்வரிசி, கோதுமை, சோயா. சோயாவில் பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளை சோயான்னு கிடைக்கும், அதை வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பார்லி அரிசி. இந்த 5 பொருளையும் அதே ரேஷியோவில் எடுத்துக்கங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை, கொள்ளு, சம்பா கோதுமை, சோளம், பச்சை பயிறு. இதையும் பார்த்தீங்கன்னாக்கா அதே ரேஷியோவில் எடுத்துக்கலாம். 250 கிராம்ஸோ இல்லை 100 கிராம்ஸோ இல்லை 50 கிராம்ஸோ சேம் ரேஷியோவில் எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கருப்பு கொண்ட கடலை, சிகப்பரிசி, கிட்னி பீன்ஸ், காராமணி, வெள்ளை கொண்ட கடலை. இதையும் பார்த்தீங்கன்னாக்கா அதே ரேஷியோவில் எடுத்துக்கலாம். அது கூட பாதாம், பிஸ்தா, ஏலக்காய், முந்திரி பருப்பு. இந்த 4 பொருளையும் ஒவ்வொரு பொருளும் பார்த்தீங்கன்னாக்கா 50 கிராம் எடுத்துக்கலாம். இது வரைக்கும் நம்ம சத்து மாவில் எந்தெந்த பொருட்களை சேர்க்கணும்னு பார்த்தோம். இப்போது எந்தெந்த பொருட்களை சேர்க்கக்கூடாதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா வேர்க்கடலை, அதாவது மல்லாட்டப்பருப்பு, கருப்பு உளுந்து, எள்ளு, வால்நட், துவரம்பருப்பு. இந்த மாதிரியான பொருட்களை நம்ம சத்து மாவில் சேர்க்கக்கூடாது. சேர்க்காமல் இருந்தால் ரொம்ப நல்லது. இப்போது சத்து மாவோடைய செய்முறை பற்றி பார்க்கலாம். இந்த பொருட்களை எல்லாத்தையும் நம்ம வாங்கி நல்லா வறுத்துடணும். ஓரளவுக்கு வறுத்தா போதும். வறுத்து எடுத்ததுக்கப்புறம் அதை கொஞ்சம் புடச்சி எடுத்துடணும். புடச்சி எடுத்ததுக்கப்புறம் வெயிலில் கொஞ்சம் காய வைக்கணும். ஒரு நாள் வெயிலில் காய்ஞ்சாலே ரொம்ப நல்லது. அப்படி நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் ரைஸ் மில்லில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். நம்ம வீட்டு மிக்சியில் அரைக்கும்போது அந்தளவுக்கு நமக்கு ஃபைன் பவுடராக கிடைக்காது. நம்ம ரைஸ் மில்லில் அரைக்கும்போது இந்தளவுக்கு நமக்கு ஃபைன் பவுடராக கிடைக்கும். இந்த சத்து மாவை வச்சு கஞ்சி மாதிரி ரெடி பண்ணலாம், புட்டு மாதிரி ரெடி பண்ணலாம், உருண்டை மாதிரி ரெடி பண்ணலாம், கொழுக்கட்டை மாதிரி ரெடி பண்ணலாம், நிறைய விஷயங்கள் பண்ணலாம் இந்த சத்து மாவை வச்சு. இன்றைக்கி நம்ம சத்து மாவு பவுடரை வச்சு கஞ்சி ரெடி பண்ண போகிறோம். சத்து மாவு கஞ்சி பார்த்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு பவுடர் எடுக்கிறோமோ அதோடைய அளவுக்கு 5 மடங்கு தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கலக்கிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரம் கழித்து அது கூட நாட்டு சர்க்கரையோ இல்லை பனங்கற்கண்டோ இல்லை சர்க்கரையோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அது பபுள்ஸ் விட ஆரம்பிக்கும், அதாவது கொதிக்க ஆரம்பிக்கும். கொதிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், அதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம அதை சாப்பிட ஆரம்பிக்கலாம். அவ்வளோதாங்க, சத்து மாவு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரியான நிறைய சுவாரஸ்யமான வீடியோ பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.